Right. Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 9 of the revised PGTRB syllabus, and we are discussing English language teaching. What are the various approaches and methods and techniques? We are with communicative approach. Okay, the communicative approach, which is called communicative language teaching method. Method. Sherry, what is CLT? Communicative language teaching. அதுதான் அதனோட எக்ஸ்பான்ஷன். சரி, what is the main belief of CLT? What is the main belief system அப்படின்னு கேட்டீங்கன்னா, the goal of language learning is communicative competence. What is communicative competence? கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் இங்கே தான் சொல்ல போறோம். It is the ability to use language effectively and appropriately in real life situation. ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டாங்க, அங்க நம்மளால லாங்குவேஜை எஃபெக்டிவா பயன்படுத்த முடியுதா, சரியான முறையில் பயன்படுத்த முடியுதா, அதுக்கான எபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கா? அப்படி இருக்கு அப்படின்னா we have communicative competence. Are you competent enough? அவங்களுக்கு அந்த அளவுக்கு திறன் இருக்கிறதா அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு எய்ம் வந்து டு டீச் லாங்குவேஜ் ஃபார் மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷன். அப்ப கிராமர் அப்படிங்கிற விஷயத்த இங்க பெருசா பார்க்க மாட்டாங்க. தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, பட் இந்த இடத்துல நீங்க இந்த எக்ஸ்பிரஷனை சரியா பயன்படுத்த முயற்சி பண்றீங்களா? இப்ப கிராமட்டிக்கல் எரர்ஸ் அண்ட் ப்ரொனன்சியேஷன் எரர்ஸ் சம்டைம் ஆர் bypassed in CLT. Are you there, teachers? இது எங்க வந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா, it emerged in the 1970s in Europe as a response to the dissatisfaction that people had with structural methods. Is the information clear, teachers? People had structural methods. அப்ப அந்த structural method மேல உங்களுக்கு நிறைய dissatisfaction இருந்ததுனால they resorted to this method called communicative language teaching. Okay, is the information clear? அடுத்தது, the Council of Europe என்ன பண்ணுச்சு அப்படின்னா, it went for a more functional and learner centered curriculum. இதுவரைக்கும் எல்லாமே டீச்சர் சென்டர்டா போயிட்டு இருந்தது. ஏன்னா டீச்சர் தான் அத்தாரிட்டி. இங்க பாத்தீங்கன்னா முதல் முறையாக அந்த லேர்னருடைய நீட்ஸ், அந்த லேர்னருடைய அந்த லேர்னிங் எபிலிட்டி, இந்த கம்பீட்டன்சியை நம்ம மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லேர்னர் அளவுக்கு நம்ம இறங்கி போய் என்ன பண்ணணும், அவனை மேல தள்ளி விடணும், அவனை மேல கொண்டு போகணும் அப்படிங்கிற முயற்சியில வந்து அதனால இந்த மெத்தட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஹூ ஆர் த கீ தியரிஸ்ட்? நம்ம ஒரு அப்ரோச் அப்படின்னு எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு தியரிஸ்ட் இருப்பாங்க. அப்ப யார் அந்த தியரிஸ்ட் அப்படிங்கும்போது டெல்ஹைம்ஸ் அப்படிங்கிற ஒரு தியரிஸ்ட் வரார். டெல்ஹைம்ஸ் உடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was the one who introduced a concept called communicative competence. Who is a thinker, teachers? Who is a thinker? Who Delheims. And who அந்த match the following மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இந்த பக்கம் டெல்ஹைம்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் எங்க போய் நிக்கணும், கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ். கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ் செட்டியில கொடுத்துட்டு knowing how and when to use language கொடுத்தாங்கன்னா அதுதான் ஆன்சர். அப்ப அந்த மேட்ச் த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ரெடி இருப்பாங்க, தயாராகிக்கோங்க. ஏன் அப்படின்னா நெட் ஃபார்மேட்டுக்கு நமக்கு சிலபஸ் போயிடுச்சு. ஓகே, அதனால இங்கேயும் அதே மாதிரி வரும். Is information clear? அதற்கு அடுத்தது we have Michael Halliday, a man who developed systematic functional linguistics. What is systematic functional linguistics அப்படின்னு கேட்டீங்கன்னா, this particular functional linguistic viewed language as a tool for social interaction. அவ்வளவு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது David Wilkins. This man proposed notional functional syllabus. What is that notional functional syllabus அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு அப்பாலஜைசிங்னா என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன், ஒரு ஒப்பீனியனை நம்ம சொல்லணும்னா என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் பயன்படுத்தணும், அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் பேஸ்ட் ரியல் லைஃப் சிச்சுவேஷனுக்கு அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது கத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. Now,
What are the principles அப்படிங்கும்போது the main principle is communication is first. And அந்த கம்யூனிகேஷன்ல எது ஃபர்ஸ்ட் அப்படிங்கும்போது ரியல் லைஃப் கம்யூனிகேஷன் இஸ் ஃபர்ஸ்ட், linguistic accuracy next. Okay, speaking first, accuracy next. Fluency first, accuracy next. அடுத்தது மீனிங் ஓவர் ஃபார்ம். ஃபார்ம் அப்புறம் வரட்டும் சார், முதல் மீனிங்கை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுதா, அதை கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு பேச முடியுதா? ஓகே, ஐ லைக் ஆப்பிள் அப்படின்னு சொல்லணும், அதுதான் கிராமட்டிக்கல் ரைட். அதுக்கு பதிலா ஓகே ஐ ஆப்பிள் லைக் அப்படின்னு சொன்னா, ஐ ஆப்பிள் லைக் அப்படின்னு சொன்னா அது மீனிங் அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான்ல. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்ட்ரக்சரை சொல்லி கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மேக் ஹிம் ஸ்பீக் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் தாரக மந்திரம். அதற்கப்புறம் we have many task based learning activity and all these tasks are very very practical. Real world tasks were given, everything in the target language, everything in the target language. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா பேர் ஒர்க், குரூப் ஒர்க் அதிகமா கொடுத்தாங்க. இதனால ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கான்ஃபிடென்ஸும் ஃப்ளூவன்சியும் டெவலப் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப பர்சனலைஸ்டு vocabulary ரொம்ப முக்கியமானது. the usage of authentic material, ரியல் வேர்ல்டு டெக்ஸ்ட் இங்க பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் were encouraged to speak freely even if they commit mistake, no worries, come on keep speaking அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் grammar and vocabulary is picked up through use and it is not explicitly taught. ரைட், இப்போ ஒரு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் கிளாஸ் ரூம் அதனுடைய ஒரு சிலபை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா there will be lot of interaction where there will be pair work, group work. pair work like interviews, role play, discussions இருக்கும். அப்புறம் லாங்குவேஜ் ஃபோக்கஸ் நிறைய இருக்கும். ஓகே, என்ன பண்ணுவாங்க, ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ், சீக்கிங் ஒப்பீனியன், அந்த மாதிரி ஃபங்க்ஷனலா இருக்கும். கிராமர் வந்து அப்புறம் தான் வரும். இங்க வந்து நம்ம கம்யூனிகேட் லாங்குவேஜ் டீச்சிங்ல நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் ஆர்டிக்கிள், பாட்காஸ்ட் அந்த மாதிரி விஷயங்களை அத்தன்டிக் சோர்ஸை பயன்படுத்துவாங்க. அதற்கப்புறம் கம்யூனிகேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஜென்டிலா கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஆக்டிவிட்டிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கேப் டாஸ்க், டிபேட்ஸ், சர்வே, பிரசன்டேஷன், ப்ராப்ளம் சால்விங் டாஸ்க், இது எல்லாமே இருக்கும். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? Now we are moving on to the advantage. What are the advantages of CLT? CLT na enna sonnom teachers? Communicative language teaching. இதுல ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கெயின் கான்ஃபிடன்ஸ் and they start speaking fluently. ஃப்ளூவன்சி வந்து பேச வைக்கணும், ஸ்பான்டேனியஸா கொண்டு வர வைக்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு கிராமர் சொல்லி கொடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் இஸ் லேர்னர்ஸ் லேர்ன் டு நெகோஷியேட் மீனிங் அண்ட் இன்டராக்ட் நேச்சுரலி. மீனிங்கை வந்து அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான், நமக்கு புரிதல் வந்து வரணும். அடுத்தது this is student centric learning and students creativity level is enhanced. என்ன அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறீங்க, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட்டிவா என்ன பண்ணலாம், அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல அவன் இருக்கிறத வச்சு ஏதாவது கேஜெட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். டக்குன்னு என்ன பண்ணுவான், ஒரு டேபிள தூக்கி போடுவான், கால் மேல கால் போட்டு உட்காந்து யா கம் ஆன் டெல் மீ அப்படின்னு சொல்லுவான். ஒரு ஆஃபீஸர் அண்ட் ஒரு எம்ப்ளாயி, ஒரு எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயினா எம்ப்ளாயர் எப்படி உட்காந்துருப்பான், கால் மேல கால் போட்டு அப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டோன்ல பேச ஆரம்பிப்பான். அவனுடைய கிரியேட்டிவிட்டி will come. Along with that you will have expressions also coming, and language is a combination of both oral and the non-verbal, எல்லாமே கம்பைண்டா வரும். அடுத்தது ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வேர் டெவலப். அதற்கப்புறம் இட் சப்போர்ட்ஸ் 21st century ஸ்கில் லைக் கொலாபரேஷன், கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். லிமிடேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமரை வந்து அதிகமா நடத்துறது இல்லை சார், அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சார் கிராமர் கத்துக்குவாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அடுத்தது ஒரு லார்ஜ் கிளாஸ் ரூம், அதுக்கு இது ஒத்து வராது. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன கிளாஸ் ரூம், அப்பதான் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க முடியும், 2 பேர் அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு 80 பேர் இருக்காங்கன்னா அங்க போய் எப்படி சிஎல்டியை பயன்படுத்துவீங்க? ஒரு ஸ்பேஷியஸ் கிளாஸ் ரூம் இல்லை, அங்கேயும் சிஎல்டி பயன்படுத்த முடியாது. நமக்கு ரிசோர்ஸ் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்,
ஒரு கிளாஸ் ரூம்ல நிறைய ரிசோர்ஸ் இருக்கு அப்படின்னா சிஎல்டி பயன்படுத்தலாம். ஒரு வீடியோ போட்டு காட்டிட்டு அவர் 2 பேரை கூப்பிட்டு இதை நடிச்சு காட்டுங்கப்பான்னு சொல்லலாம். அதே இல்லை, ப்ரொஜெக்டரே இல்லை, பவர் பாயிண்ட்டுக்கு வாசிபிலிட்டிஸ் இல்லை, ஒரு 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 டிவி இல்லை, ஒரு ஸ்பீக்கர்ஸ் இல்லை, ஒன்றும் பயன்படுத்த முடியாது. The teacher should be highly fluent and flexible and கிளாஸ் ரூம் கண்ட்ரோல் வந்து அதிகம் உள்ள ஒரு டீச்சர் வந்து அந்த இந்த இந்த பர்டிகுலர் மெத்தடுக்கு தேவைப்படுவாங்க. அடுத்தது அசஸ்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேட்டிவ் எபிலிட்டி இஸ் நாட் அப்ஜெக்டிவ், இட் இஸ் ஒன்லி சப்ஜெக்டிவ். எந்த அளவுக்கு இந்த பையனால பண்ண முடியுது அப்படின்னு தான் பார்க்க முடியுமோ இல்ல ஒரு ஜென்ரலா டிட்டாச்சா உட்காந்து பார்க்க முடியாது. இவன் இவன் இருக்கிற அவனுடைய எபிலிட்டிஸுக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான், அப்ப இவனுக்கு இவ்வளவு மார்க் கொடுக்கலாம். அவன் நல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல வந்திருக்கான், நல்ல ஒரு மெட்ரிக் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கான், அவன் நேச்சுரலா பேசுவான், அவன் அவனுடைய எபிலிட்டிக்கு நல்லா பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்த்து மார்க் கொடுக்கணும். அதுதான் சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட். அப்ப சிஎல்டியில சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் தான் இருக்கும், அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் இருக்காது. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? ஓகே, இது வரைக்கும் நம்ம அப்படியே இந்த ஒரு அளவுக்கு டிரான்சிஷன் வந்துட்டோம். இப்போ 1980s இருந்து 2000க்கு அப்புறம் என்னென்ன மெத்தட்ஸ் பயன்படுத்தணும், என்னென்ன அப்ரோச்சஸ் இருந்ததுன்னு பார்க்கணும். ஓகேவா டீச்சர்ஸ்? were you able to follow all the informations? were you able to grasp all those things? Shall we move on to the next one? 1980sல இருந்து 2000s வரைக்கும் நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்தது. அதுல ரொம்ப முக்கியமானது டாஸ்க் பேஸ்ட் லாங்குவேஜ் லேர்னிங், TBLT, task based language learning. What is task based language learning? Okay, it is an approach that views meaningful task as the central unit of planning and instruction. இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் டீச் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு டாஸ்கா கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா the learners develop language competency. How do they learn it அப்படின்னா by using language to complete real world task. Language is used to complete a real world task. இது என்ன அப்படின்னு பார்ப்போம், கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். பட் நம்ம அந்த தியரிஸ்ட்லாம் பார்த்துட்டு அப்புறம் வருவோம். இதுல மேஜர் தியரிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியால இருந்து ஒருத்தர் இருக்காரு, NS பிரபு, who initiated a project in India called Bangalore project. இந்த பெங்களூர் ப்ராஜெக்ட் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ப்ராஜெக்ட். He pioneered the use of task instead of formal grammar teaching. Grammar teachingக்கு பதிலா டாஸ்கை பயன்படுத்தி அவனுக்கு லாங்குவேஜை டீச் பண்ணணும் அப்படின்னு NS பிரபு அப்படிங்கிற ஒருவர் 1980களில் பெங்களூர் ப்ராஜெக்ட் அப்படின்னு இந்தியாவில் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்தாரு. அதற்கப்புறம் we have from the world many players. Rod Ellis, a major contributor to task design and evaluation. ஒரு டாஸ்க் எப்படி டிசைன் பண்றது, அதை எப்படி எவாலுவேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நிறைய குறிப்புகள் கொடுத்தவர் ராட் எல்லிஸ். அப்புறம் ஜேன் வில்லிஸ், the author of framework for task based learning, இந்த ஒரு புத்தகத்தை எழுதியவர். எந்த வருடம் அப்படின்னு நீங்க பாத்துருங்க. அடுத்தது டேவிட் நுனான், he popularized TBLT in Asia Pacific context. Now, இதுல கீ பிரின்சிபல்ஸ் என்னென்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீனிங் இஸ் த சென்ட்ரல். So at the end of the activity what is to be achieved அப்படின்னா meaning is to be transferred successfully. ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், அந்த டாஸ்கோட எண்டில் நம்ம என்ன மீனிங்கை வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சோமோ அதை கரெக்டாக அந்த லேர்னர் கம்யூனிகேட் பண்ணிட்டாரா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது யூஸ் ஆஃப் ரியல் வேர்ல்டு டாஸ்க். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிளாஸ் ரூமுக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு, ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஆனா இந்த உலகம் வந்து அப்படிங்கிறது வெளியில இருக்கு, கிளாஸ் ரூம் வெளியில. அப்ப அந்த வெளியில இருக்கக்கூடிய ஒரு கான்டெக்ஸ்ட், அந்த ஒரு டாஸ்கை வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டா ஃபுல்ஃபில் பண்றானா. அடுத்தது லேர்னர் சென்ட்ரிக் அப்ரோச். இது வந்து லேர்னர் சென்ட்ரிக் அண்ட் த ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஃபார்ம் இன் அ பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா அங்க என்ன மாதிரி வெக்காபுலரி உங்களுக்கு தேவைப்படும், என்ன மாதிரி சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க மைண்ட்ல வச்சு அந்த டாஸ்க் கிரியேட் பண்ணுவாங்க.
இப்போ நமக்கு டாஸ்க்னு சொல்றீங்கல்ல சார், டாஸ்க் நான் என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல ஓடும். அதெல்லாம் நானும் ஓட்டி பார்த்துட்டேன். இதுதான் ஒரு டீச்சருடைய நல்ல குணம். என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எதெல்லாம் டவுட்டா ஓட்டுவாங்க மைண்ட்ல, எதெல்லாம் உங்களுக்கு டவுட் வரும், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடியே யோசிச்சு நம்ம அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடணும். இதே மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம டிஆர்பிக்கும். என்ன அப்படின்னா, இதுல எங்க வந்து நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் செட்டர் கொஸ்டின் கேட்பாரு, இதெல்லாம் கொஸ்டினா கேட்கலாம் அப்படின்னு படிச்சுட்டு போனீங்கன்னா, இதை தாண்டி அவர் வெளியில கேட்டிருக்கிறது பாசிபிலிட்டிஸே இல்லை. அதை தான் கேட்டிருப்பாரு, நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. நீங்க ஸ்டேட் ரேங்க்ல அப்படியே டாப்ல இருந்து வரும்போது டாப் லிஸ்ட்ல இருப்பீங்க. 197 அப்படின்னா 197ல உங்க நேமும் எழுதியிருக்கு அப்படின்னு இப்பயே நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? நவ் வி ஆர் கமிங் ஹியர். என்ன அப்படின்னா, வாட் இஸ் அ டாஸ்க், ஹவு டு யூ டிஃபைன் அ டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, a task is an activity where the main focus is meaning. Number 2, learners use this language resource to achieve a communicative goal and they get a clear outcome. சரி, இப்போ இந்த டாஸ்கை பத்தி ஒருத்தர் வந்து டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறார். யாரு அப்படின்னா வில்லிஸ். யார் அந்த வில்லிஸ்? ஏற்கனவே அந்த நேம் சொல்லியிருக்கோமே, ஜேன் வில்லிஸ், ஆத்தர் ஆஃப் த புக். என்ன புக்? A framework for task based learning. அந்த ரைட்டர் வந்து இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க டாஸ்கை. A goal oriented activity in which learners use language to achieve a real outcome. outcome based. இதுல ரொம்ப முக்கியமா வாட் ஆர் த டிஃபரெண்ட் டாஸ்க் அப்படிங்கும்போது, இன்ஃபர்மேஷன் கேப் டாஸ்க். இன்ஃபர்மேஷன் கேப் டாஸ்க் அப்படிங்கும்போது, ஒரு ட்ரெயின் டைம் டேபிள், ஒன் ஸ்டூடெண்ட் ஹஸ் அ ட்ரெயின் டைம் டேபிள், தி அதர் டசன்ட். தே மஸ்ட் கம்ப்ளீட் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் பை ஆஸ்கிங் கொஸ்டின். நம்ம வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? ஒரு சலான் ஃபில் பண்றது, பேங்க் சலான் எப்படி ஃபில் பண்றது, ஒரு பேங்க்ல போய் எப்படி ஒரு டிக்கெட்டை புக் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இங்க கொடுப்பாங்க. Are you there with me, teachers? Yes, sir. அடுத்தது ப்ராப்ளம் சால்விங் as a task. ஓகே, அதற்கு அடுத்தது ஒப்பீனியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க். லிஸ்டிங், பிரெயின் ஸ்டார்மிங் ஃபார் அ சேரிட்டி ஈவென்ட், என்னென்னலாம் பண்ணலாம். அடுத்தது ஆர்டரிங் அண்ட் சார்ட்டிங் அவுட், அது ஒரு டாஸ்க். கிரியேட்டிவ் டாஸ்க், இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கும். இதுல நமக்கு வந்து டிபிக்கல் டிபிஎல்டி லெசன் ஃப்ரேம்வொர்க் இதை யாரு கொடுத்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜேன் வில்லிஸ் ஒரு 3 ஸ்டேஜ் மாடல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ப்ரீ டாஸ்க் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் எடுத்தோம், ஒரு டாபிக் ஹஸ் டு பி இன்ட்ரோடியூஸ் அண்ட் வி இன்ட்ரோடியூஸ் அ டாஸ்க் அண்ட் வி நீட் டு ஆக்டிவேட் பேக்ரவுண்ட் நாலேஜ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேக்ரவுண்ட் நாலேஜ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். தென் டீச் கீ லாங்குவேஜ் இஃப் நீடட். அப்புறம் டாஸ்க் சைக்கிள், ஒரு டாஸ்க் கொடுக்கணும். அப்புறம் அவங்க 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேரா போடுறோம் அல்லது குரூப்பா போட்டு அந்த டாஸ்க்கு கொடுக்கணும். ஓகே, அப்புறம் அவங்க என்ன பண்ணணும், அதெல்லாம் பண்ணி முடிச்சு there should be a planning. They should be asked to prepare a report and அந்த ரிப்போர்ட்டை வந்து கிளாஸுக்கு ஷேர் பண்ணணும். Is the information clear, teachers? Okay. அப்புறம் what is the advantage of TBLT, task based language teaching அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ப்ரோமோட்ஸ் அத்தன்டிக் கம்யூனிகேஷன். அத்தன்டிக் கம்யூனிகேஷனா ரியல் லைஃப் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இட் என்கரேஜஸ் லேர்னர் அட்டானமி. லேர்னர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயா ஒரு பர்டிகுலர் கான்டெக்ட்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம், எப்படி பேசணுங்கிறதெல்லாம் கத்துக்குவாங்க. அதே நேரத்துல சம்டைம் there will be conflict arising in a conversation. அப்போ அவங்களுக்குள்ளார அதை நெகோசியேட் பண்ணி எப்படி மீனிங்கை ரிசால்வ் பண்ணி கொண்டு வருவது அப்படிங்கிறத அவங்க கத்துக்குவாங்க. Is the information clear, teachers? இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, மிக்ஸ்டு லெவல் ஆஃப் லேர்னர்ஸ் இருக்கும்போது டாஸ்க் பேஸ்டு லாங்குவேஜ் டீச்சிங் will be highly useful. Is the information clear, teachers? ஆனா இது ஒரு பெரிய டிராபேக். நான் வந்து பெருசா நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லார்ஜ் கிளாஸ் ரூமுக்கு ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ்டு சிஸ்டம் அப்படின்னு வரும்போது இந்த டாஸ்க் எல்லாம் ஒத்து வராது. ஏன்னா நமக்கு அந்த சிலபஸ் இருக்கும், அந்த சிலபஸ் முடிச்சே ஆகணும். அப்போ இது
ஒத்து வராது. Okay, what teachers? Do you have any doubts here?